Hi friends, திருப்பரங்குன்றத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் பௌர்ணமி கிரிவலம் இன்னைக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் கூட்டம் இருக்குது. திருவண்ணாமலைக்கு நிகராக இந்த கூட்டங்கள் அதிகமாக இருக்குது. ஓரளவுக்கு திருப்பரங்குன்றமும் பௌர்ணமி கிரிவலம் தனி முத்திரை பதிச்சிருக்கு. திருப்பரங்குன்ற மலையை வட திசையில் பார்க்கும்போது கைலாலை மலை போன்றும், திசையிலிருந்து பார்க்கும்போது பாறை போன்றும் தோன்றும். தெற்கு திசையிலிருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய யானை படுத்திருப்பது போல தோன்றும். மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பார்க்கும்போது சிவலிங்க வடிவாகவும் காட்சியளிக்கிறது. கோயிலின் கருவறையானது மலையை குடைந்து அமைய பெற்றுள்ளது. இங்கு விமானம் கிடையாது, மலையே விமானமாக அமைந்து மலையானது சிவலிங்க வடிவமாக இருப்பதாலும் முருகப்பெருமானின் திருக்கல்யாணத்திற்கு 30 கோடி தேவர்களும் இங்கு வந்து சென்றுள்ளனர். ஆகவே இந்த தலத்தில் ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களும் கிரிவலம் வந்தால் மலையாக காட்சி தரும் சிவபெருமானின் அருளும் 30 கோடி தேவர்களின் அருளும் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு விரல் விட்டு எண்ணும் அளவிற்கே பக்தர்கள் கிரிவலம் வந்து சென்றனர். ஆனால் சமீப காலங்களாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் குடும்பத்துடன் கூட்டமாக வந்து கிரிவலம் சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து வருகிறார். அதனால் கிரிவலமானது திருவிழாவே மாறி வந்து வளமற்று வருகிறது. திருவண்ணாமலைக்கு நிகராக திருப்பரங்குன்றமும் பௌர்ணமி கிரிவலத்தில் தனி முத்திரை பதித்து வருகிறது என்றால் மிகையாகாது. ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் கிரிவலம் வருவதற்கு உகந்த நேரம் கோயில் நிர்வாகம் அறிவிக்க வேண்டும். கார்த்திகை அன்று தங்கமயில் வாகனத்தில் முருகப்பெருமான் தெய்வானையுடன் முக்கிய ரத வீதிகளில் நகர்வலம் வருவது போல பௌர்ணமி தோறும் தங்கமயில் வாகனத்தில் முருகப்பெருமான் தெய்வானையுடன் கிரிவலம் வர வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர். முருகனின் 6 படை வீடுகளில் முதல் படை வீடாக திகழ்கிறது இந்த கோயில். மதுரைக்கு தென்மேற்கில் சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பரங்குன்றம் அமைந்துள்ளது. தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு நடந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. இக்கோயில் முருகன் மணக்கோலத்தில் காட்சி தருகிறார். சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் கருவறை ஒரு குகைவரையில் 5 குகைகள் மலையை குடைந்து அமைக்கப்பட்டுள்ளன. சுப்பிரமணிய சுவாமி சன்னதி, துர்காதேவி சன்னதி, தற்ப விநாயகர் சன்னதி, சத்தியகிரீஸ்வரர் சன்னதி, பவள கனிவாய் சன்னதி, பெருமாள் சன்னதி ஆகிய 5 சன்னதிகள். கோவிலின் தல வளர ஓம் என்னும் பிரணவ பரம்பொருளே என்னும் பொருளுடைய மந்திரத்தின் உட்பொருளை நேசிக்கும் போது தன் தாயாரின் மடி மீது முருகப்பெருமான் அமைந்திருந்தார். தாய்க்கு தந்தையார் பிரணவ மந்திரம் உபதேசித்த போது பெருமானும் உபதேசத்தை கேட்டார். மந்திர பொருளை குருவின் மூலமாகவே அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளுதல் முறையாக ஆகும் எனும் சாத்திரங்கள் கூறுகின்றன. பிரணவ மந்திரத்தினையும் அதன் உட்பொருளையும் பிரம்மதேவனுக்கு உபசரித்த போதிலும் பெருமானும் முருகப்பெருமானும் உலக நியதிக்கு ஒட்டாத சாத்திரங்கள் ஒப்பாத ஒரு காரியமாக அமைந்துவிட்டபடியால் இக்குற்றத்திற்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து தவம் செய்தார். இந்நிலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் தோன்றி முருகப்பெருமானுக்கு அங்கு காட்சி தந்து தவத்தை பாராட்டினார்கள். சிவபெருமான் பார்வதி தேவி இங்கு அரங்கிநாதர் என்றும் மாவுடையார் நாயகி என்றும் பெயர் பெற்றார்கள். இவர்கள் காட்சியளித்த திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. எனவே திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்கள் முதலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வழிபடுதல் நல்லது என்பது ஐதீகமாக கடைபிடித்து வருகிறது. முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் காட்சி தந்தார். எனவே தைப்பூசத்தன்று சிவபெருமானையும் முருகப்பெருமான் கடவுளையும் வழிபடுவார்கள், இஷ்ட சித்திகளை பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. எனவே திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச விழா 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமான் அவதாரம் செய்ததன் தன் நோக்கமே சூரபத்மனையும் அவனது சேனகனையும் அழித்து தேவர்களை ஆகும். அவ்வண்ணமே முருகப்பெருமான் அவதாரம் செய்து சூரபத்மனை அழித்து அதை மயிலும் சேவலமாக்கி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டிருந்தார். இதனால் வீழ்ச்சியடைந்த தேவர்கள் துயரங்களை பெற்றார்கள். முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றியினை செலுத்தும் வகையில் இந்திரன் தன் மகளாகிய தெய்வானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினாள். இதன்படி முருகன் தெய்வானை திருமணம் இந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. திருமண விழாவில் பிரம்மா விவாக காரியங்களை நிகழ்த்த சூரிய சந்திரர்கள் ரத்ன தீபங்கள் தாங்கி நிற்க, பார்வதி பரமேஸ்வரர் பரமானந்தம் ஏந்தி நிற்க, இந்திரன் தெய்வானையை தாரை வாத்து கொடுக்க முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்டதாக திருப்பரங்குன்றம் புராணம் கூறுகிறது. பரம்பொருளான சிவபெருமான் குன்றம் என்னும் மலை வடிவாக காட்சியளிக்கும் இடம் திருப்பரங்குன்றம். பரம் குன்றம் என பிரிக்கப்படுகிறது. பரம் என்றால் பரம்பொருளாகிய சிவன் பொருள், குன்றம் என்றால் குன்று என்றால் சிறு மலை. அதன் சிறப்பை உணர்த்தும் அடைமொழியாக சேர்ந்து திருப்பரங்குன்றம் என ஆயிற்று. இக்குன்றமானது சிவலிங்க வடிவிலேயே காணப்படுவதால் சிவபெருமானே குன்றின் உருவில் காட்சியளிப்பதாக எல்லோராலும் வழங்கப்பட்டு வருகிறார்கள். இம்மலையின் சுமார் உயரம் 190 மீட்டர் ஆகும். இம்மலையின் நித்தம் வளவந்து வழிபட்டால் தொழுபவரின் வினையெல்லாம் தீர்ந்துவிடும் என்று திருஞான சம்பந்தர் ஏற்றியுள்ள தேவாரத்தில் பாடியுள்ள. இந்த மலையை சுற்றி வர 3.25 கிலோமீட்டர் வருதுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் இந்த மலையை சுற்றி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா சுற்றி வரும்போது பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேர் பார்த்தீங்கன்னா அப்படியே நிலா பாருங்க, சூப்பராக அருமையாக காட்சியளிக்குது பாருங்க. கோயில் கோபுரம் அப்படியே பௌர்ணமி நிலவு பார்த்தா அது கோயிலுக்குள்ளே போகிற வரைக்கும் அந்த நிலவு காட்சி அளிக்கும். சூப்பராக இருந்துச்சுங்க. உள்ள சாமி கருவறைக்கு முன்னால் வரைக்கும் அடிக்குதுங்க. நீங்கள் வேணா பௌர்ணமிக்கு போய் பாருங்கள், நல்லா அந்த காட்சியை காணலாம்.
திருப்பரங்குன்றம் போகிறவங்க மறக்காமல் அந்த பள்ளியறை பூஜை கடைசியில் ஒரு 8:30 மணிக்கு நடைபெறும். அதை போய் பார்த்துட்டு அரளிப்பூ வாங்கி சிவனுக்கு கொடுத்துட்டு பள்ளியறை பூஜை பார்த்துட்டு வந்தீங்க. மிக மிக ரொம்ப நல்லதுங்க. அதை மறக்காமல் பண்ணுங்கள். மதுரை நகரிலிருந்து தென்மேற்கில் தேசிய நெடுஞ்சாலை வழியே 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு நகர பேருந்துகள் அதிக அளவில் செல்கின்றன. மதுரையிலிருந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி செல்லும் ரயில் வண்டிகளும் திருப்பரங்குன்றத்தின் தொடர் நிலையமும் அமைக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றத்தின் வரலாறும் அந்த கிரிவலத்தை சுற்றிய அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எந்தெந்த கோயில் வீடியோ உங்களுக்கு வேணும்னு பதிவிடுங்க. நாங்கள் அனைத்தும் பதிவிடுவோம். நம்ம என்ஜாய் பண்ணலாம் வாங்க சேனல் இப்போ 1,32,000 சப்ஸ்கிரைபரில் கடந்ததுக்கு நீங்கள் தான் காரணம். நன்றி சப்ஸ்கிரைப் மக்களே. என்ஜாய் பண்ணலாம் வாங்க சேனலில் வாழ வைங்க, வளருவங்க. நன்றி.